ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பைனரி ஹீப் தான் பார்க்க போகிறோம். பைனரி ஹீப்புங்கிறது ஒரு கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்கணும். அது ஒரு பைனரி ட்ரீ தான், பட் கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்கணும். அதான் வந்து பைனரி ஹீப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ வந்து ஒரு ட்ரீ இப்படி போயிட்டே இருக்குன்னா இந்த மாதிரி போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு லெவலில் வந்து லெஃப்ட்டும் ஃபில் ஆகிருக்கணும், ரைட்டும் ஃபில் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் லெஃப்ட்டும் ஃபில் ஆகணும், ரைட்டும் ஃபில் ஆகணும். ஸோ அப்படி ஃபில் ஆனால் தான் வந்து பைனரி ஹீப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஹீப்போட ப்ராப்பர்ட்டி அப்படின்னாக்கா அதாவது கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சொல்லியிருக்கோம். அதில் வந்து 2 இருக்குது: மின் ஹீப் ப்ராப்பர்ட்டி, மேக்ஸ் ஹீப் ப்ராப்பர்ட்டி. அதாவது இப்போ மின் ஹீப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாக்கா இங்கே ரூட் இருக்கு இல்லையா? ஸோ ரூட் வந்து பேலன்ஸ் இருக்கிற எல்லா நோட்ஸை விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது மின் ஹீப் ப்ராப்பர்ட்டி. மேக்ஸ் ஹீப் ப்ராப்பர்ட்டினா ரூட் வந்து எல்லா நோடை விட பெருசாக இருந்துச்சுனாக்கா மேக்ஸ் ஹீப் ப்ராப்பர்ட்டி. அதான் இங்கே வந்து டெஃபினேஷனாக சொல்லியிருக்கோம். த வேல்யூ ஆஃப் ஈச் நோட் இஸ் கிரேட்டர் than or ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் இட்ஸ் பேரண்ட். மற்ற எல்லா நோடோட வேல்யூ வந்து பேரண்ட்டை விட கிரேட்டர் தானாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். அதான் மின் ஹீப் ப்ராப்பர்ட்டி. மேக்ஸ் ஹீப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாக்கா த வேல்யூ ஆஃப் ஈச் நோட் இஸ் லெஸ் than or ஈக்குவல் டு த பேரண்ட் நோட் ஆர் வேல்யூ அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? மற்ற எல்லா நோடை விட வந்து ரூட் வந்து பெருசாக இருக்கும். அதாவது வந்து மேக்ஸ் ஹீப் ப்ராப்பர்ட்டி. இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 6 இங்கே ரூட்டில் இருக்கா. ஸோ 6 தான் எல்லாத்த விட சின்னதாக இருக்கும். ஸோ 6 வந்து மின் ஹீப் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. மேக்ஸ் வந்து இங்கே வந்து 17 தான் எல்லாத்த விட பெருசாக இருக்குது. ஸோ வந்து மேக்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னாக்கா இன்சர்ஷனும் டெலிஷனும் இன்சர்ஷன் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு மேக்ஸ் ஹீப்பில் வந்து இன்சர்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இன்சர்ட் த நியூ நோட் ஆஸ் லாஸ்ட் லீஃப் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஒரு நியூ நோடை இன்சர்ட் பண்ணால் லீஃப் நோடில் தான் வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கம்பேர் நியூ நோட் வித் இட்ஸ் பேரண்ட் நோட். நியூ நோடை வந்து பேரண்ட் நோட் கூட கம்பேர் பண்ணணும். இஃப் நியூ நோட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் இட்ஸ் பேரண்ட் அப்படின்னாக்கா அதை ஸ்வாப் பண்ணிக்கணும். இப்போ நியூ நோட் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் பேரண்ட்டை விட பெருசாக இருந்துச்சு அதுக்காக ஸ்வாப் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இன்சர்ஷனுக்கு வந்து ரிப்பீட் ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 3 until நியூ நோட் இஸ் லெஸ் தென் இஸ் பேரண்ட் நோடு. பேரண்ட் நோடு வந்து லெஸ் தென் இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டெப் 3 வந்து ரிப்பீட் பண்ணணும். இப்போ வந்து மேக்ஸ் ஹீப்புக்கு மட்டும்தான் இன்சர்ஷன் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மேக்ஸ் ஹீப்னா என்னது? இந்த ரூட் வந்து எல்லா நோடை விட பெருசாக இருக்கணுமா? ஸோ இப்போ வந்து இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இப்போ வந்து 45. ஸோ இன்சர்ட் 45. எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு ரூட்டை தான் இன்சர்ட் பண்ணணும். ரூட்டு லெஃப்ட்டு ரைட்டு இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ வந்து ரூட் வந்து 45 இன்சர்ட் பண்ணுறோமா. அடுத்த டேட்டா வந்து 36. ஸோ லெஃப்ட்டில் இன்சர்ட் பண்ணலாம் 36. இது மேக்ஸ் ஹீப்புக்கும் மின் ஹீப்புக்கும் வந்து நம்ம பைனரி ட்ரீ கான்செப்டை யூஸ் பண்ணுற போதில் நம்ம யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ரூட்டு லெஃப்ட்டு ரைட் அந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணணும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு இதை பார்த்துருப்போம்ல, ட்ராவல்ஸில் ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்துருப்போம்ல, டேட்டா லெஃப்ட் ரைட். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டேட்டா அப்புறம் லெஃப்ட் ரைட் இதை மாதிரி தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 36 லெஃப்ட்டில் இன்சர்ட் பண்ணிட்டு 54 ரைட்டில் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து ஆனால் ஒரு டைம் இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ 54 இன்சர்ட் பண்ணியிருக்கோம். 54 இன்சர்ட் பண்ணும்போது 54 தானே 45 விட பெருசு. ஸோ வந்து கம்பேர் பண்ணும்போது 54 பெருசுன்னும் போது ஃபஸ்ட்டு ஸ்வாப் பண்ணிக்கணும். ஸோ வந்து ஸ்வாப் பண்ணிக்கணும் 54 36 45 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாப் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டேட்டாவை இன்சர்ட் பண்ணும்போது 27 இன்சர்ட் பண்ணும்போது லெஃப்ட்டா ஃபஸ்ட்டு டேட்டா லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லியிருக்கணும். ஸோ வந்து இது வந்து இதோடைய லெஃப்ட்டில் இன்சர்ட் பண்ணணும். இதோட லெஃப்ட்டில் இன்சர்ட் பண்ணும்போது 27 இங்கே வருமா? ஸோ 27 இன்சர்ட் பண்ணும்போது நம்ம கண்டிஷனை செக் பண்ணிக்கணும். ரூட் வந்து கிரேட்டர் தானே இருக்கா, கண்டிஷன் இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் அடுத்த ஸ்டெப்பு, இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து இன்சர்ட் 63 இன்சர்ட் பண்ணும்போது 54 36 45 27 ரைட்டில் வந்து 63 இன்சர்ட் பண்ணும்போது இங்கே வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா வந்து லீஃப் வேல்யூ வந்து ரூட்டை விட பெருசாக இருக்கா. ஸோ இதை எடுத்து ஸ்வாப் பண்ணிக்கணும். ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னாக்கா 63 27 36 வருமா? 36 வரும்போது இந்த ரூட் கூட கம்பேர் பண்ணாலும் இது வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா 54 வந்து ரூட் வேல்யூவா, 63 அதோட கிரேட்டர் தானே இருக்கா. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணும்போது 63 லெஃப்ட்டில் 54 ரைட்டில் 45 நெக்ஸ்ட் இதோட லெஃப்ட் ரைட்டில் 27 36 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ 63 இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து 72 இன்சர்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 4th ஸ்டெப்பில் இன்சர்ட் 72 இன்சர்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு 45ஓட லெஃப்ட்டில் தான் இன்சர்ட் பண்ணுவோம். 45ஓட லெஃப்ட்டில் இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ 63யும் 72யும் வந்து என்ன பண்ணணும்? ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணோன்னா 72 இங்கே வந்துடும், 54 இங்கே வந்துடும், 45 இங்கே வந்துடும். இதோடைய லெஃப்ட்டில் வந்து 63 வந்துடும். இதோடைய லெஃப்ட்டில் 27 36. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக 61 இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ 5th ஸ்டெப்பில் இன்சர்ட் 61 இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதில் வந்து இதோட லெஃப்ட்டில் இன்சர்ட் பண்ணுவோம். 61 45ஓட லெஃப்ட்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 54 ரைட் லெஃப்ட்டில் 45 ரைட்டில் 45ஓட லெஃப்ட்டில் 63 ரைட்டில் 61. இங்கே வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா?
ஆக்சுவலாக 63 இன்சர்ட் பண்ணும்போதே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை இல்லையா, ரூட்டை விட இது என்னது பெருசாக இருக்கா. ஸோ இங்கேயே வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணோம்னா 72, 54, ரைட்டில் 63, லெஃப்டில் 45, 27, 36 இப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து 61 இன்சர்ட் பண்ண போகிறோம். 61 இன்சர்ட் பண்ணும்போது இங்கே 63 வந்துடும், இங்கே 45 வந்துடும், இங்கே 61 வந்துடும். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணும்போது பண்ணோம். அதே மாதிரி டெலீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ நான் மேக்ஸுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் போட்டால் போதும். இப்போ டெலீட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான், ஸ்வாப் த டெலிட்டிங் எலமெண்ட் வித் த லீஃப் அங்கே தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டெலிஷன் பார்க்குறோம். டெலிஷன் பண்ணும்போது ஸ்வாப் த டெலிட்டிங் எலமெண்ட் வித் த லீஃப் டேட்டா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸ்வாப் பண்ணிக்கணும், அதாவது லீஃப் டேட்டா கூட டெலிட் பண்ணுற எலமெண்ட்டை ஸ்வாப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கம்பேர் த ஸ்வாப் டேட்டா வித் சைல்ட் நோட்ஸ் வெதர் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைங் த மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டி. அதாவது கம்பேர் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வாப் பண்ண டேட்டா வந்து கம்பேர் பண்ணோம், ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணோம். அது சாட்டிஸ்ஃபை ஆகுனாக்கா மறுபடியும் வந்து ஸ்வாப் பண்ணி மறுபடியும் அதையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா, ரிப்பீட் ஸ்டெப் 1 அண்டு ஸ்டெப் 2. ஓகேங்களா, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம்னாக்கா, இப்போ வந்து 45 ஒரு நோட் எடுத்துக்கிறோம். 54 எடுத்துக்கலாம். 54, 45, 36, இதோட லெஃப்டில் 27, 29, இதோட ரைட்டில் 18, 21, இதோட லெஃப்டில் 11. இப்போ வந்து நம்ம வந்து 45 டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ஸ்வாப் வித் த லீஃப் நோடு என்னது இங்கே 11. ஸோ இதை வந்து ஸ்வாப் பண்ணிக்கிட்டோம்னா இந்த இடத்துல 11 வந்துடுமா. ஸோ 54, 11, 36, 27, 29, இங்கே வந்து 45 வந்துடுமா. 45 வந்தோடனே இது வந்து டெலீட் பண்ணிவிடுவோம். டெலீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து 18, 21 இருக்கா. ஓகே, டெலீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா இங்கே 27 இருக்குது, இங்கே 29 இருக்குது. ஸோ இங்கே வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, மேக்ஸ் ஹீப் ப்ராப்பர்ட்டி இல்லையா. ஸோ வந்து கிரேட்டர் எலிமெண்ட் தான் மேலே இருக்கணும். அப்போ இங்கே வந்து 29 மேலே இருக்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணால் 54, 29, லெஃப்டில் 27, ரைட்டில் 11, நெக்ஸ்ட்டு 36ஓட 2 சைல்டு வந்துடும். ஓகேங்களா, ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதானே ஒரு ஸ்டெப்லையும் நம்ம பார்க்கணும். பார்த்தா தான் அது அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.